ஜல்லிக்கட்டை போட்டியாக நடத்தணும், அதை வந்து அரசியலாக நடத்தக்கூடாதுன்னு நான் ஒரு கோரிக்கை வைப்பேன். போலீஸ் அடித்ததுக்கான வீடியோ ஆதாரம் இருக்குது. மக்கள் எனக்கு வந்து இது பண்ணுறாங்க. நான் வந்து சாட்சியோட ஆதாரத்தை ஒப்படைக்கிறேன். கடைசி லீடிங் பேட்ச் வந்து அவங்க வந்து கவுண்டிங்கே சரியாக பண்ணலை, முழுக்க முழுக்க மோசடி பண்ணிட்டாங்க. நான் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்திலேருந்து, என் பேர் அபிசித்தர். இந்த வருடம் 2024 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இரண்டாம் பரிசாக ஒருதலை பட்சமாக கமிட்டி முடிவெடுத்து நான் இரண்டாவது பரிசுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்காண்டி நான் வந்து நீதிமன்றத்தை நாடி ரீகவுண்டிங் பண்ணணும், அதுக்காண்டி மனு அளிக்க வந்திருக்கேன். இதுக்கு வந்து மனு வந்து அடித்து கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து நான் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி எனக்கு சரியான நீதி வழங்கணும்னு நீதிமன்றத்தை கேட்டு தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். வழக்கு போட்டிருக்கீங்களா? ஆமாம், வழக்கு இப்போ போட போகிறேன். நான் வந்து எனக்கு வந்து ரீகவுண்டிங் பண்ணி யார் சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலியமாக எனக்கு சொல்லணும். ஒருதலை பட்சமாக கவுண்டிங் பண்ணி வேலையை முடிச்சுட்டாங்க. இங்கே வந்து ஒருதலை பட்சமாக கவுண்டிங் பண்ணி இது பண்ணிட்டாங்க. பேட்ச் கணக்கு இதெல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. கடைசி லீடிங் பேட்ச் வந்து அவங்க வந்து கவுண்டிங்கே சரியாக பண்ணலை, அது முழுக்க மோசடி பண்ணிட்டாங்க. ஒருதலை பட்சமாக தான் இது காலையிலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. இடையில வந்து நான் 2 பேட்ச் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த பையன் லீடிங் பேட்ச் பிடிக்கல தான் நான் போய் அமைச்சரை பார்த்து நான் கேட்குறேன். அமைச்சர் சாரை பார்த்து நான் கேட்குறேன், இந்த மாதிரி அந்த பையன் மட்டும் 3 பேட்ச் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல, 3ஆவது பேட்ச் நின்றுக்கிட்டு இருக்காப்புல, என்னைய உள்ளே அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னை ஒரு மாதிரி பேசி நான் வெளியில் வந்துட்டேன். அவங்க பேசி போலீஸுக்காரங்க அடித்து நான் ஒரு மாதிரி வெளியில் வந்துட்டேன். அப்போ அவங்க சொன்னதெல்லாம் வந்து பொய் தான் சொல்கிறாங்க. உள்ள முழுக்க வந்து லைவ்ல எல்லாத்துக்குமே தெரியும், பொய் தான் சொல்கிறாங்க. கடைசி பேட்ச் வந்து முடிஞ்ச மறு நிமிடமே எல்லாத்துக்குமே தெரியும், லைவ்ல முடிஞ்ச மறு நிமிடமே இத்தனை மாடு பிடிச்சிருக்காங்க, இத்தனை இது பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே சொல்லலை. கருப்பாயினி கார்த்தி முதலிடம் அப்படின்னு சொல்லி அவங்களே அறிவிச்சாங்க. நான் ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். ஸ்டேஜ் ஏரில் என்னை 2ஆம் பரிசு நான் இங்கே அறிவிக்கல. நான் வெளியில் வந்து நான் வழக்கு தொடர்ந்து நான் யார் ஃபஸ்ட்டு செகண்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன். கமிட்டியை நம்பி இது பண்ணேன், கமிட்டி கை விட்டாங்க. நீதிமன்றம் வந்து நீதி வழங்கும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். நீதிமன்றம் தான் எனக்கு நீதி வழங்கணும். போலீஸ் அடித்ததுக்கான வீடியோ ஆதாரம் இருக்குது. மக்கள் எனக்கு வந்து இது பண்ணுறாங்க. நான் வந்து சாட்சியோட ஆதாரத்தை ஒப்படைக்கிறேன். நான் மனு கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நீதி வேணும், என்னை 2ஆம் பரிசுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஒருதலை பட்சமாக தான் இது நடைபெற்றிருக்கு. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து ஒருதலை பட்சமாக நடைபெற்றிருக்கு. எனக்கு நீதி வென்றதுக்காண்டி நான் அதை வந்து வார்த்தையால் சொல்லாமல் பேப்பரால் எழுதி நான் வந்து நீதிக்கு கேட்கறதுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுதான் நீதி கிடைக்கும்னு நான் கொண்டு வந்திருக்கேன். 18 காளைகளுக்கு வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நான் 18 காளைகள் அடக்கிய 18 மாடுக்கான ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அந்த பையனு 18 மாடு அடக்கியிருக்கான்னு தெரியல. நான் யார் ஃபஸ்ட்டு அப்படின்றதுக்காண்டி இப்போ நான் கொண்டு வந்து கொடுக்க வந்துருக்கேன். நான் பிரச்சனை பண்ணதுக்காண்டி தான் என்னை தகாத வார்த்தையில் திட்டி வெளியே அமுச்சு விட்டு போலீஸ்காரங்களால் அடித்து வெளியே அமுச்சு விட்டாங்க. உங்களை போன்ற மீடியாக்கள் வந்து என்னை வீடியோ எடுத்தாங்க. அவள் வந்து விழா கமிட்டி பார்த்து அமைச்சர்கிட்ட சொல்லி அப்புறமேட்டுக்கு தான் அந்த பையனை வெளியே அமுச்சு விட்றாங்க. அமைச்சரே அந்த பையனை வெளியே அமுச்சு விட்றாங்க. டோக்கன் பதிவு இன்றைக்கி நடக்குது. நான் டோக்கன் பதிய சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளை பதிவு சொல்லியிருக்கேன். இதன் மூலயமா நான் அப்படி கேஸ் போகிறேன்னு நினச்சி அவங்க என் டோக்கனை ரிஜெக்ட் பண்ணி விடுறதும் உண்டு, அலோவ் பண்ணுறதும் இருக்குது. ஆமாம், ஜல்லிக்கட்டை போட்டியாக நடத்தணும், அதை வந்து அரசியலாக நடத்தக்கூடாதுன்னு நான் ஒரு கோரிக்கை வைப்பேன். ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிற அனைவருக்கும் காரு பைக் போன்ற பரிசுகள் வேண்டாமல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது ஒரு ஜல்லிக்கட்டு வீரனுக்கு மரியாதையாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு வீரரை வந்து இன்ன வரைக்கும் அவமானதான் படுத்துகிறாங்க. அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்தால் கொஞ்சம் மரியாதை இது பண்ணுவாங்க.